சப்பாத்தி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் சிம்பிள் குருமா. பாத்திரம் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 கீத்து தேங்காய், கொஞ்சம் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். இது மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த தக்காளி வேகிறதுக்கு அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குருமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவிடுங்க. இது தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.